Exercise 3.5 first question. So simplify. So simplify na வந்து சுருக்கி எழுத சொல்றாங்க. Given. So கொடுத்துருக்க கொஸ்டினை given எடுத்துக்கலாம். So 4x square y divided by 2z square so into 6x z cube divided by 20y power 4. ஸோ இது ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இல்லை, காமனான வேல்யூ எடுக்கிற மாதிரி இல்லை. அப்போ டேரெக்டாக அப்படியே கேன்சல் பண்ணலாம். இங்கே 4 1s இங்கே 4 5s. ஸோ எங்களோட டவுட் வரலாம், சார் இந்த 4ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு. அது உங்கள் விருப்பம். அது மேத்தமெட்டிக்கலாக ஒரு சம்மை எப்படினாலும் அப்ரோச் பண்ணலாம். நான் போடுற மாதிரியே போகணுன்ற அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு இங்கே 2 1s இங்கே 2 3s. ஸோ நம்பர் மொத்தம் முடிஞ்சிச்சு. இங்கே 3 இருக்குது 5 இருக்குது, கேன்சல் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்க்கும்போது இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, டினாமினேட்டில் எக்ஸ் ஸ்கொயர் இல்லவே இல்லை. அடுத்து பார்க்கும்போது இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4 இருக்குது. நமக்கு பேசிக் ஃபார்முலா தெரியும், ஏ பவர் எம் பை ஏ பவர் என். என்ன ஃபார்முலா? ஏ பவர் எம் மைனஸ் என். அதே மாதிரி தான் இங்கே ஒய் இருக்குது, இங்கே ஒய் பவர் 4 இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா பவரில் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ டினாமினேட்டில் வந்தால் ஒய் பவர் 4 மைனஸ் 1 வரும். அப்போ ஒய் பவர் 4 மைனஸ் 1 இங்கே ஒய் கியூப்னு வரும். ஓகேவா? உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதா இருந்தால், ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் இங்கே ஒரு ஒய் இருக்குது. ஒய் பவர் 4 என்ன மீனிங்கு? ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய் இன்ட்டு ஒய்ன்னு அர்த்தம். கரெக்டாக? அப்போ அந்த ஒய்யும் இந்த ஒய்யும் கேன்சல் ஆச்சுன்னா வருங்க ஒய் கியூப்னு வரும். ஓகேவா? நீங்கள் மேத்தமெட்டிக்கலாக போகிறதா இருந்தால் போடுங்க, இல்லை ஜென்ரலாகவும் திங்க் பண்ணியும் போடலாம். ஓகேவா? அப்போ இந்த ஒய்யும் இந்த 4 கேன்சல் ஆச்சுன்னா இங்கே ஒய் கியூப்னு வரும். அடுத்து இங்கே ஜட் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஜட் கியூப் இருக்குது. ஓகேவா? அப்படின்னா வருங்க ஜட் கியூப் பை ஜட் ஸ்கொயர். அப்போ ஜட் பவர் 3 மைனஸ் 2 இந்த ஃபார்முலா டைப்பில் ஏ பவர் எம் பை ஏ பவர் என் ஈக்குவல் டு ஏ பவர் எம் மைனஸ் என். அதே மாதிரி தான் ஜட் கியூப் பை ஜட் ஸ்கொயர். அப்போ ஜட் பவர் 3 மைனஸ் 2 சிம்ப்ளை பண்ணால் ஜட் மைனஸ் 1. ஜென்ரலாக சொல்கிறதா இருந்தால் இங்கே 3z இருக்குது, இங்கே 2z இருக்குது. அப்போ 2z 3z போச்சுன்னா ஒரு z வரும். ஓகேவா? அப்போ இங்கே ஜட் ஸ்கொயரும் இது கேன்சல் ஆச்சுன்னா வெறும் ஒரு z வரும். மேலன்னு பார்க்கும்போது ஸோ நம்பர் 3 வரும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ண எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். ஓகே, எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் வந்து எக்ஸ் கியூப். ஃபார்முலா தெரியும் இல்லையா? ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என். என்ன ஃபார்முலா? ஏ பவர் எம் ப்ளஸ் என். பேஸ் ஈவனாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம். அப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 1 இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் 2 + 1னா எக்ஸ் கியூப். நெக்ஸ்ட்டு இங்கே ஜட் இருக்கா? ஜட். ஸோ டிவைட் பை இங்கே எதுவுமே இல்லை. இங்கே பார்க்கும்போது 5 இருக்குது, ஒய் கியூப் இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். இது ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இது டேரெக்டாக போகிறோம் நான். இப்போ மல்டிப்ளை பண்ண என்ன பண்ணீங்க? இங்கே எதுவுமே இல்லைனா கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 21 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். ஏன்னா அது பேரே வந்து ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் தான். மிடில் டேர்மை 2ஆக பிரித்து எழுதுவோம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 20 வரணும், ஆட் பண்ணால் மைனஸ் 10 வரணும். அப்படி எடுக்கலாம் -7 -3. ஸோ ஆட் பண்ணி பாருங்கள். -7 -3 ஆட் பண்ணால் -10. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 3s 21. ஓகேவா? ஸோ கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைனா ஃபேக்டரைஸில் டேரெக்டாக அப்படியே எழுதலாம். இங்கே வேரியபிள் என்ன? பி. அப்போ p - 7 இன்ட்டு p - 3. ஸோ டிவைட் பை p - 7 இன்ட்டு. ஸோ இதையுமே ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே கோஎஃபிஷியன்ட் எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 12s. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், மல்டிப்ளை பண்ணால் -12 வரணும், ஆட் பண்ணால் +1 வரணும். ஏன்னா பிக்கு முன்னாடி எதுவுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா இல்லை +4 -3. இப்போ 4 - 3னா +1. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 3s 12 வருமா? அப்போ அது பேர் இங்கே p + 4 இன்ட்டு p - 3. ஸோ டிவைட் பை டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா p - 3 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது எப்படி கேன்சல் பண்ண பாருங்கள். இந்த p - 7ம் இந்த p - 7ம் கேன்சல் ஆகிடும். ஸோ அடுத்து பார்க்கும்போது a இன்ட்டு a என்ன மீனிங்கு? a ஸ்கொயர். b இன்ட்டு b b ஸ்கொயர். அதே மாதிரி தான் p - 3 இன்ட்டு p - 3 p - 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ அந்த p - 3 ஹோல் ஸ்கொயரோ இந்த p - 3 ஹோல் ஸ்கொயரோ கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? p - 3 ஹோல் ஸ்கொயரும் இந்த p - 3 ஹோல் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஸோ ரிமைனிங் என்ன வரும்னா p + 4 மட்டும்தான் வரும். p +
4. The third subdivision, given 5t cube divided by 4t minus 8 into 6t minus 12 divided by 10t. இந்த 5t cube அப்படியே எழுதிக்கலாம் 5t cube. இங்கே 4t minus 8 இருக்குது. இந்த டேர்ம்லேருந்து காமன் எடுக்கலாம்னா 4 காமனாக வெளியே எடுக்கலாம். இப்போ 4 காமனாக வெளியே எடுத்துட்டா t minus 2 வரும். ஸோ டவுட்டாக இருந்தால் ரிவைஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். 4 into t 4t 4 2s are minus 8 இன்ட்டு இந்த டேர்ம்லேருந்து காமனாக 6 வெளியே எடுக்கலாம். அப்போ 6 வெளியே எடுத்துட்டா இங்கே 6 minus 2 வரும். இதையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 into t 60 6 2s are minus 12 divided by 10 t வரும். இப்போ நம்பரை முதல்ல கேன்சல் பண்ணலாம். இங்கே 5 1s are இங்கே 5 2s are. நெக்ஸ்ட்டு இது 2 1s are இது 2 3s are. நெக்ஸ்ட் வேரியபிள் இருக்குன்னா இங்கே t minus 2 இருக்குது, இங்கே t minus 2 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க, இந்த t பவர் 1 இந்த t க்கு பதிலாக இங்கே t ஸ்கொயர் வரும். இந்த ஆன்சர்னு பார்க்கும்போது இங்கே மேலே 3 இருக்குது. நெக்ஸ்ட்டு வேரியபிள் 3t ஸ்கொயர் இருக்குது டிவைட் பை 4. 3t ஸ்கொயர் டிவைட் பை 4. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2மே வந்து சிம்பிளிஃபை தான். ஓகேவா? இங்கே ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இது கிவன் எடுத்துக்கலாம். ஸோ கிவன் ஈக்குவல் டு x plus 4 divided by 3x plus 4y into 9x square minus 16y square divided by 2x square plus 3x minus 20. ஸோ இந்த டேர்ம் பார்க்கும்போது ரெண்டுமே வந்து எதுவுமே காமனாக எடுக்கவும் முடியாது, ஃபேக்டரைஸ் பண்ணவும் முடியாது. அப்போ அதை அப்படியே எடுத்துக்கலாம். அப்போ என்ன இருக்கணும் நாங்கள் x plus 4 divided by 3x plus 4y into. ஸோ இந்த டேர்ம் பார்க்கும்போது 9x ஸ்கொயர் மைனஸ் 9x ஸ்கொயர் மைனஸ் 16y ஸ்கொயர். இந்த 9x ஸ்கொயரை 3x ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஸோ கொஷினை மாற்றத்துக்கு ரைட்ஸ் நமக்கு எதுவுமே கிடையாது. அப்படி மாற்றினாலும் அகைன் அந்த கொஷின் தான் வரணும். இப்போ 3x ஸ்கொயர் பண்ணால் 9x ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் இங்கே 16y ஸ்கொயர் இருக்குது. இது இல்லைங்க 4y ஹோல் ஸ்கொயர் எல்லாம். ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். ஸோ இங்கே டினாமினேட் பார்க்கும்போது இதை ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணால் 2 20s are மைனஸ் 40யா? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வரணும்னாங்க மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 40, ஆட் பண்ணால் மிடில் டேர்ம், சரியா? ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம் சொல்லலாம் இல்லையா? ஆட் பண்ணால் 3ன்னு வரும். அப்போ என்ன இல்லைங்க 5 8s are என்ன 3 இங்கே ப்ளஸ் 3. அப்போ அப்படின்னா இங்கே -5 + 8 -5 + 8 வந்து இப்போ 8 - 5 ப்ளஸ் 3. நெக்ஸ்ட் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 5 8s are 14 வரும். ஓகேவா? ஆனால் இங்கே கோஎஃபிஷியன்ட் 2 இருக்கிறதுனால 2ஆல் டிவைட் பண்ணும். இங்கே -5/2 வரும், இங்கே 8/2 வரும். இது கேன்சல் பண்ணால் 1 டைம்ஸ், இது 4 டைம்ஸ் வரும். அப்போ டினாமினேட்டர் நம்பர் இருந்தால் என்ன பண்ணும், வேரியபிளுக்கு முன்னாடி போடணும். இங்கே வேரியபிள் பார்க்கும்போது எக்ஸ், அப்போ 2x - 5 2x - 5 into x plus 4 into x plus 4. ஸோ இந்த டேர்ம் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா டைப் இருக்கிறான்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? ஸோ a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இங்கே ஏவோட வேல்யூ வந்து 3x. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 3x. ஸோ பியோட வேல்யூ வந்து 4y. ஸோ பியோட வேல்யூ வந்து 4y. ஓகே, இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ. அப்போ a ப்ளஸ் பின்னா 3x ப்ளஸ் 4y. இங்கே x ப்ளஸ் 4 டிவைட் பை 3x ப்ளஸ் 4y வரும் இன்ட்டு இது என்ன ஃபார்முலா டைப் இருக்குது, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். என்ன ஃபார்முலா? a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஏவோட வேல்யூ 3x, பியோட வேல்யூ 4y. அப்போ a ப்ளஸ் பின்னா 3x ப்ளஸ் 4y into a minus b na 3x minus 4y. So 3x minus 4y. So divided by 2x minus 5 into x plus 4. இதெல்லாம் கேன்சல் ஆகுங்க. இந்த 3x plus 4yயும் இந்த 3x plus 4yயும் கேன்சல் ஆகிடும். இந்த x plus 4ம் இந்த x plus 4ம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் பார்க்கும்போது எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்போ இந்த ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன வரணும்னாங்க, ஸோ 3x minus 4y, so divided by 2x minus 5y. 2x minus 5.
2x minus 5. ஸோ இதுக்கப்புறம் இதை சிம்ப்ளை பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 2. ஸோ given x cube minus y cube divided by 3x square plus 9xy plus 6y square into x square plus 2xy plus y square divided by x square minus y square. இங்க நியூமரேட்டர் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? a cube minus b cube. So a cube minus b cube. அப்ப a cube minus b cube என்ன ஃபார்முலா? a minus b into a square plus ab plus b square. இங்க a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ y. அப்ப என்ன வருங்க? a க்கு பதிலா x, b க்கு பதிலா y. அந்த ஃபார்முலா டைப்ல எக்ஸ்பேண்ட் பண்றதா இருந்தா a minus b னா x minus y, a square plus ab plus b square. இப்ப a square னா x square, ab னா x into y, b square னா y square. சோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ டிவைடட் பை இந்த டேர்ம்ல இருந்து காமனா எடுக்க முடியும்னு பாருங்க. சோ காமனா எடுக்கணும்னா 3 காமனா வெளிய எடுத்துடலாம். இப்ப 3 நான் காமனா வெளிய எடுத்துட்டா என்ன வரும்னாங்க? So x square இங்க 3 3s are 9. அப்ப 3xy இங்க 3 2s are இங்க என்ன வருங்க? 2y square வரும். So into so இந்த டேர்ம்ல இருந்து காமனா எடுக்க முடியுமானா எதுவுமே எடுக்க முடியாது. ஆனா பட் இந்த ஃபார்முலான்னு பார்க்கும்போது a square plus 2ab plus b square அந்த ஃபார்முலா டைப் இருக்கா? So a plus b square ஃபார்முலா என்ன? So a square plus 2ab plus b square. So a க்கு பதிலா இங்க x இருக்கு, b க்கு பதிலா y இருக்கு. அப்போ x square plus 2xy plus y square. ஓகேவா? அப்போ a square plus 2ab plus b square என்னன்னதெல்லாம்? a plus b whole square என்னதெல்லாம்? அப்போ x square plus 2xy plus y square என்னதெல்லாம்? x plus y whole square என்னதெல்லாம்? கரெக்டா? So x plus y whole square. So divided by இது என்ன ஃபார்முலா டைப் இருக்கு? a square minus b square. அப்போ என்ன ஃபார்முலா? So a square minus b square. a plus b into a minus b. இங்க a க்கு பதிலா x இருக்கு, b க்கு பதிலா y இருக்கு. அப்ப x plus y into x minus y. So x plus y into x minus y. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இங்க அடுத்து பார்க்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனிங்க. இது ஃபேக்டரைஸ் பண்ணலாம். எப்பவுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது லாஸ்ட் என்ன வரும்? நம்மளுக்கு வெறும் நம்பர் மட்டும் தான் வரும். பட் இங்க என்ன வருதுன்னா வேரியபிள் வருது. அப்ப இங்க வேரியபிள் எதை கன்சிடர் பண்ணா நீ x தான் இங்க வேரியபிள். இந்த y-யும் இந்த 2y ரெண்டுமே வந்து ரெண்டுமே வந்து கான்ஸ்டன்ட்டா கன்சிடர் பண்ணீங்க. இந்த x ஸ்கொயருக்கு முன்னாடி எதுவுமே எல்லாம் 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ மல்டிப்ளை பண்ணா 1 into 2y ஸ்கொயர். ஸோ மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் 2y ஸ்கொயர் வரணும். அடுத்து ஆட் பண்ண என்ன பண்ணணும்னா ப்ளஸ் 3y வரணும். ஏன்னா வேரியபிள் இங்கே x தான். இங்கே வேரியபிள் என்னது? இங்கே நம்மளுக்கு இந்த டேர்மில் x தான். அப்போ ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரணும்னாங்க 3y வரணும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது லாஸ்ட் டிஜிட்னு பார்க்கும்போது வெறும் நம்பர் மட்டும்தான் வரும். ஆனால் அந்த டேர்மில் y ஸ்கொயர் வருது. அப்போ இங்கே வேரியபிள் பார்க்கும்போது இதில் 2 வேரியபிள் இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? நம்ம வேரியபிளை கன்சிடர் பண்ண போகிறோம். இந்த yன்றது கான்ஸ்டன்டாக எடுத்துருக்கு இந்த சம்மில் மட்டும். அப்போ என்ன பண்ணணும்னா மல்டிப்ளை பண்ணால் 2y ஸ்கொயர் வரணும், ஆட் பண்ணால் 3y வரணும். அப்போ என்ன எடுக்கலாம்? இங்கே ஸோ இங்கே 2y எடுக்கலாம், இங்கே yன்னு எடுக்கலாம். அப்போ 2y + 1y ஆட் பண்ணால் 3y, 2y into y மல்டிப்ளை பண்ணா 2y ஸ்கொயர். ஓகேவா? இது என்ன வரும்? இங்க ஆன்சர் பார்க்கும் ஃபைனலா x minus y சேம். ஸோ இதுவும் பார்க்கும்போது என்ன ஃபார்முலா டைப் இருக்குன்னா a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர். புரியுதா? இப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் அது எப்படி எழுதுனாங்க? x ப்ளஸ் y ஹோல் ஸ்கொயர்னு சொல்லிட்டு எழுதலாம். ஸோ டிவைட் பை 3 into இந்த டேர்ம் பார்க்கும்போது x plus 2y into x minus y, x plus y, x plus 2y into x plus y. ஏன்னா நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிட்டோம். ஓகே, மல்டிப்ளை பண்ணா 3 ஆட் பண்ணா 3y வரணும், மல்டிப்ளை பண்ணா 2y ஸ்கொயர் வரணும். அப்போ x plus 2y into x plus y into இந்த வேல்யூ அப்படியே எழுதுங்க. x plus y whole square divided by x plus y into x minus y. இதெல்லாம் கேன்சல் ஆகுங்க. இந்த x minus y-யும் இந்த x minus y-யும் கேன்சல் ஆகும். இங்கே ரிமைனிங் பார்க்கும்போது என்ன இருக்குன்னா இங்கே x plus y into x plus y. அப்போ x plus y into x plus y வரும், x plus y whole square வரும். அப்போ இந்த x plus y whole square-ம் கேன்சல் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு இங்கே பார்க்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயருக்கு இது பண்ண முடியாது இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதை சிம்பிளை பண்ணாமே வந்து அந்த டேர்ம் அப்படியே எடுத்துக்கலாம். இது கேன்சல் ஆகாம மாதிரி இருந்தால் ஃபார்முலா டைம் கன்சிடர் பண்ணலாம். அது கேன்சல் ஆகாது. அப்போது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு எடுத்துக்கும். அப்போ ரிமைனிங் என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சர்னு பார்க்கும்போது, ஸோ நியூமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஸோ டிவைடட் பை 3 into x ப்ளஸ் 2y. ஸோ 3 into x ப்ளஸ் 2y. நீங்கள் திரும்பவும் வந்து இது எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். அது உங்கள் விருப்பம். இப்படி எதுனாலும் கரெக்டாக தான், இல்லை அப்படி எதுனாலும் கரெக்டாக தான்.